ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு மொட்டை மாடி மையழகனுக்கு வந்து நம்ம ஒன்று கூடி இருக்கிறோம். ஸோ எஸ், எதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம்? என்ன டிஸ்கஷன்? இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு இயர்னா அது வந்துட்டு இந்த இயர் தான். நிறைய பேர் வந்துட்டு இந்த இயரோட எக்ஸைட்டிங்கான இயர் நிலைமையிலலாம் இருப்பாங்க. பட் ஃபிலிம் வைஸ் பார்க்கும்போது இந்த இயர் வந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு இயராக இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஹாலிவுட்ல ஹாலிவுட்ல அது ஏன் தமிழ் இல்லைன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஏன் இந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கான ஒரு இயரா இருக்குன்னா, இந்த மாதிரியான ஒரு பேக்டான ஒரு ஃபிலிம்ஸ் ஒரு சீரிஸ் வந்துட்டு லைக் முன்னாடி வந்த வருஷம் வந்து அவ்வளவு வரல. ஏதாவது ஒரு 3 படம் தான் ரொம்ப ஹை ஆன்டிசிபேஷனோட இருக்கும் இதுல. பட் நிறையவே இருக்கு கண்டென்ட்டே நம்ம வந்து சுருக்கி சொல்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. புரியுது. அண்ட் தமிழ்ல ஏன் வந்துட்டு அவ்வளோ இல்லைன்னா, தமிழ்ல வந்துட்டு எதுக்குமே வந்து ப்ராப்பரான ரிலீஸ் டேட் எதுவுமே சொல்லல. எந்த மந்த் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்ல, என்ன டேட் ரிலீஸ் ஆக போகுது அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபைனைட்டான ஒரு டே வந்து நம்மளுக்கு தெரியவில்லை. அதனால வந்துட்டு இந்த லிஸ்ட்ல வந்துட்டு தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாத ஒரு கட்டாயத்துல நாங்க இருக்கோம். ரிலீஸ் ஆவது உறுதி, ஆனா தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அந்த மாதிரி தான் வந்துட்டு தமிழ் சினிமா இப்போ வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நாங்க வந்துட்டு எதுவும் வாண்டடா தமிழ் சினிமா இக்னோர் பண்ணி ஹாலிவுட் பத்தி பேசுறோம் அப்பெல்லாம் எதுவும் நினைச்சுக்கோங்க. அப்படிலாம் கிடையாது. ஹாலிவுட்ல வந்து முன்னாடி அது அவங்களோட கல்ச்சர், அவங்க வந்து முன்னாடி ரிலீஸ் டேட் என்ன மந்த் எல்லாம் சொல்லி வச்சுட்டு தான் படமே ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப சார் அப்ப சார்ன்றவங்க. இதுல பாலிவுட்ல ஒரு 2 இது ப்ராஜெக்ட் மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா அது ஆல்ரெடி வந்துட்டு ரிலீஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இது துரந்தர் 2 இருக்கு. அப்புறம் வந்துட்டு கெனடின்னு சொல்லிட்டு இன்னொரு படம், அது வந்துட்டு கெனடின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாது. இதுவாடா வந்துட்டு ஆன்டிசிபேட்டட் படம்னு சொல்றேன்னு நினைப்பீங்க. அது வந்துட்டு பாலிவுட் ஃபேன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சினி ஃபைல்ஸ்க்குலாம் ரொம்ப ஆன்டிசிபேட்டடான ஒரு படமா இருக்க வேண்டிய ஒரு படம். என்ன படம்? அது வந்துட்டு அனுராக் கஷ்யப்போட டைரக்ஷன்ல வர வேண்டிய படம். அவரா? என்னடா பெரிய அவர் பெரிய ஆளுதான்ப்பா. அவர் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ஃபைல பத்தி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரோட பேரும் அதுல இருக்கு. அப்படியா? அப்படின்னு இருக்குன்னு அது வந்து அவர் போய் அதை தப்பு பண்ணியிருக்காருன்னு அந்த ஃபைல்ல இருந்தாலே தப்புன்றதெல்லாம் கிடையாது. லைக் அவரோட இந்தியன் கையோ என்னமோ டைரக்டர் கையோ என்னமோ சொல்லியிருக்காங்க, டிராமா கையோ என்னமோன்ட்டு. அவர் தான் அதான் அந்த ஃபைல்ல இந்த மாதிரி ஒரு இது மென்ஷன் ஆயிருக்கு. அது வந்து இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் ஐயன் அவர் வந்து எனக்கு எப்படிப்பட்ட படம் எடுப்பாருன்றதெல்லாம் தெரியும். அவர் எப்படிப்பட்ட படம் எடுப்பாரு நீ பாத்தீங்கன்னா ஐயன்னு இன்னும் சொல்ல ஆரம்பிச்சுரு. ஏன்னா அவர் வந்துட்டு எப்படி சொல்றது, ரொம்ப பயங்கர ராவா எடுப்பாரு. மகாராஜால வில்லனா வருவாளே அவர் தான்டா நானும் சொல்றேன். அவர் ரொம்ப ராவா எடுக்கிறதுனால நிறைய பேருக்கு அது வந்துட்டு பிடிக்காம போயிடும், அந்த மாதிரி இதுவாயிடும். பட் ஆனா சினி ஃபைல்ஸ் எல்லாமே ரொம்ப போற்றப்படுற ஒரு டைரக்டர். சோ அவரோட படம் வந்துட்டு இது கெனடின்றது எப்படி நமக்கு வந்துட்டு துருவ நட்சத்திரம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சோ அந்த மாதிரி இந்த வருஷத்தோட ஆன்டிசிபேட்டட் லிஸ்ட்ல வேணா துருவ நட்சத்திரம் வேணா வச்சிடலாம். ஏன்னா அது வருஷம் எல்லா நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி அந்த மாதிரி எல்லா வருஷமும் இந்த வருஷம் இந்த படம் வந்துரும் அப்படின்றத ஒரு இது இருக்கும். இந்த வருஷமும் இப்போ இது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மார்ச் மந்த்ல இருந்து துருவ நட்சத்திரம். ஆமா, இப்போதைக்கு கொஞ்சம் அவர் வந்து கிளியர் ஆயிட்டாரு. நல்லா ஒரு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதேதான் போன வருஷமா அவர் சொன்னாங்க, எல்லாம் கிளியர் ஆயிட்டேன், ரிலீஸ் ஆக போகுது, புக் மை ஷோலாம் ஸ்டார்ட் ஆயிட்டு படம் இதுவாயிடுச்சு. அதனால நம்மளால அதெல்லாம் அதுதான் சொல்றேன், தமிழ் சினிமா இப்போ வந்து எதுவுமே வந்து ஷோரா சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு. சோ அதனால இப்போ இவரோட படமும் அதே மாதிரி தான், கெனடின்ற படமும் இப்போ வந்துட்டு ஆக்சுவலி அது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல, ஓடிடில தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஜி5ல Feb 20 ரிலீஸ் ஆகுது. சோ அதுவும் வந்துட்டு மோஸ்ட் ஆன்டிசிபேட்டடான படம். அது நம்ம அதுவுமே ஆக்சுவலி வந்துட்டு விக்ரம் நடிக்க வேண்டிய படம். ஒரு கோ இன்சிடென்ட்ஸ், துருவ நட்சத்திரம் எப்படி தள்ளி போச்சோ அதே மாதிரி கெனடியே தள்ளி போச்சு, விக்ரம் நடிக்க வேண்டிய படம். ஆனா அவரு கென்னடி இந்த பேர்ல ஏதோ ஒரு கேரக்டர் அவர் நடிச்சிருக்காரு. நடிக்கலடா, அந்த அவரோட பேர் தான் கெனடி. விக்ரம் வந்து கெனடின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதனாலதான் வந்துட்டு இந்த படமே எடுத்தாங்க, கெனடின்ற படமே. ஏன்னா அவரே சொல்லிப்பாரு, லைக் நீங்க தான் நடிக்கணும், உங்களோட பேர் வச்சுதான் இந்த படம் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. பட் அது ஒரு சில காரணங்களால அவங்க பண்ணல. சோ அதான். சோ பாலிவுட் சைட்ல பாத்தீங்கன்னா கெனடி இருக்கு, துரந்தர் 2 இருக்கு. துரந்தர் 2 வந்து மார்ச் 19 வருது. எல்லாரும் இப்ப அதுக்கு துரந்தர் 2க்கு எல்லாம் வெயிட் பண்றீங்க? அதான் எனக்கும் தெரியல, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ அதுவும் வந்துட்டு ஒரு மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் படம். எல்லாம் தியேட்டர்ல போய் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறாங்க. சோ அதனால இப்படி பாலிவுட் கோலிவுட் அதெல்லாம் வச்சிட்டோம்னா இப்போ ஃபுல்லா ஹாலிவுட் அவ்வளவு பெரிய ஸ்டாக் இருக்கு. அதுல இருக்கிறதுல மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. ஆனா அதை நான் இப்ப சொல்ல போறது இல்ல, லாஸ்ட்ல சொல்றேன். அது என்ன படம் தெரிஞ்சா நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ ஸ்டார்டிங் வித் நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னா, பீக்கி பிளைண்டர்ஸோட ஃபிலிம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. சோ ஃபைனலி வந்துட்டு சீரிஸ் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு படம் வரப்போது சொல்லி சொல்றவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பீக்கி பிளைண்டர்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கும், நீ அதெல்லாம் பார்க்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி. உண்மைதான். ஏன்னா நீ வந்துட்டு நீ பாக்குற அனிமே ஸ்டைலுக்கும் இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் அவங்களோட ஸ்டைலுக்கும் ரொம்ப ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் அதையுமே வந்து ரசிப்போம். பட் அப்படியே யாரும் சொல்லி கொச்சைப்படுத்துறாதீங்க எங்க. ஸோ அதுதான். ஸோ அப்போ உனக்கு வந்து ரசிப்பா நீ வந்துட்டு மார்ச் மந்த் தான் அது ரிலீஸ் ஆகுது. அது நெட்ஃபிளிக்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. அங்கதான் வந்து செலக்டிவ் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க, இங்க வந்து இல்ல. ஸோ அதனால மார்ச் மந்த் பீக்கி பிளைண்டர்ஸ் பாருங்க. ஸோ அதான் இந்த மாதிரி மார்ச் மந்த் வரும்ல, நீ அதுல வேணா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ அது படம் என்ன மாதிரி சீரிஸ், அதை பார்த்தா உனக்கு சீரிஸ் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி உனக்கு ஐடியா வந்துடும். ஸோ அப்படியே நம்ம அடுத்த படத்துக்கு போனோம்னா, எனக்கு ரொம்ப
எனக்கு அதேதான் எனக்கு ரொம்ப பார்க்கணும்னு இருந்த ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட். ரொம்ப வருஷமாவே அது ஒரு ஏன்டா அந்த மனுஷன் வந்து இன்டர்நெட் இல்லாத காலத்திலே அவ்வளவு ஃபேன்ஸ் வச்சிருந்தாரு. வைரல் என்ற வார்த்தையை கண்டுபிடிக்கிறது வைரலான ஒரு ஆளு. சோ அவரோட படம் ஏப்ரல் மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது. மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக். இது வந்துட்டு அவரோட கசின் தான் நடிக்கிறாரா? ஜாஃபா ஜாக்சன் அவங்க தான் நடிக்கிறாங்க. இது வந்துட்டு நார்மலான பயோபிக் மாதிரி இருக்க போறது இல்ல. இது வந்துட்டு ஒரு பார்ட் 1 பார்ட் 2 வந்து பிரிச்சு இப்ப நம்ம பார்க்க போறது பார்ட் 1 பாப்போம். பார்ட் 2 வந்துட்டு 2027 அது வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ண எப்ப சொன்னாங்களோ அதுதான். நமக்கு வந்துட்டு மைக்கேல் ஜாக்சனோட ஒரு பயோபிக் நம்ம வந்து கிடைக்க போகுது. அதுவும் ஏப்ரல் மாசம் ரொம்ப சீக்கிரமாவே நம்ம கிடைக்க போகுது. ஆமா, அது வந்து அதுக்கு நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சோ இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் உள்ள ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ் சினிமால அவ்வளவா பார்க்க முடியவில்லை. அதுதான் வந்து என்னோட ஒரு சோகமான ஒரு விஷயம். முன்னாடிலாம் நம்ம வந்து ஆக்சுவலா எனக்கு கூலிக்கு ரொம்ப ஹைப்டா இருந்தது. நம்ம பழைய வீடியோ எடுத்து பார்த்துருந்தாங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நான் வந்து போய் பார்க்கணும், கண்டிப்பா சிரிக்காதராடி அது அப்பவே சொன்ன கூலி நல்லா இல்லைன்னு சொல்லலடா. பட் ஸ்டில் எனக்கு வந்து எனக்கு பிடிச்சதா இருந்ததுன்னா அதில் சொல்லிருப்போம். நான் வந்துட்டு அவ்வளோ இல்லைன்ற எனக்கு வந்து நான் போய் பார்க்கணும், எனக்கு இந்த இப்படி ஒரு படத்தை போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ன்றது பார்த்தீங்கன்னா குட் பை அக்லில இருந்தது, கூலியில இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பெருசா வேற எதுலையுமே தோணலை. இப்போ வந்த படங்கள்ல சொல்றேன், ஜனநாயகன்ல இருந்தது. பட் அதையுமே வரல ஃபர்ஸ்டாங்க. ஸோ அதை பத்தி பேசுறது எனக்கு வந்து லெஜிட்டா இல்லையான்னு தெரியல. ஸோ அதான் அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்டான படத்தை தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மைக்கேல் ஜாக்சன் ரொம்பவே ஒரு பெரிய இடம் இருக்கு அதுல. ஸோ அடுத்தபடியா மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அது வந்துட்டு அதே மார்ச் மந்த்ல வந்துட்டு டேர்டெவில் சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஒரு ஆன்டிசிபேட்டடான மோஸ்ட் எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட்ல ஒன்று. ஏன் அது வந்துட்டு ஒரு சாதாரண சீரிஸ் தாண்டா, அதுல ஏன் எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட்னா நம்ம வந்து ஸ்பைடர்மேன் படம் பார்க்கும்போது டேர்டெவிலுக்கு யாருமே கத்தல. ஆனா நீ இப்போ ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பார்த்தனா அப்படியே பயங்கரமா சில்லறை சதற விட்டு கத்துவாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஆல்ரெடி சீசன் 1 வந்துச்சுல, அது நிறைய பார்த்துட்டாங்க. இப்போ சீசன் 2 அதுக்கு தான் எடுக்கறாங்களே. ஏன்னா சீசன் 2 வந்து டைரக்டா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட கனெக்ட் ஆக போகுது. இதுல வர கேரக்டர்ஸ் எல்லாமே அதுலயும் வருவாங்க. அது சும்மா ஒரு சீரிஸ்க்கு மட்டும் இல்ல. இப்போ நீங்க வந்துட்டு சீசன் 1 பார்க்கலனா கூட சீசன் 2 பார்க்கணும். ஏன்னா நீங்க பிராண்ட் நியூ டே வந்துட்டு அதோட ஸ்டோரி லைன் எல்லாம் கரெக்ட்டா புரியுது. சோ அதனால வந்துட்டு அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டா இருக்கு. ஸோ சீரீஸ்லேயே அப்படியே இன்னொரு ஒரு சீரீஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமான சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்து ரிலீஸ் ஆகி முடிஞ்ச சீரீஸோட கண்டினியூஷனாக அதோட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 85 அது வந்துட்டு ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. டேல் ஃப்ரம் 85. ஆமா, ஆக்சுவலாக அது சீசன் 3க்கும் 4க்குமா இல்லை 2க்கும் 3க்கும் நடுவில் நடக்கிற ஒரு சீரீஸ். ஏன்னா வந்துட்டு 3 எடுக்கிற முன்னாடி பசங்களாம் வளர்ந்து விட்டானுங்க சீக்கிரமா. ஸோ அதனால அதுக்குள்ள இருக்கிற அந்த கதையெல்லாம் காட்டலேன்றதுக்காக அதுக்குள்ள நடக்கிற அவங்களோட ஸ்டோரி, அந்த ஒரு சம்மர் லீவ் சாரி வின்டர் லீவ் வந்துட்டு அவங்க எப்படி வந்துட்டு என்ஜாய் பண்ணாங்களா இல்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கறது பண்ற டைம்ல அவங்களுக்கு வந்த ஒரு ஆபத்து என்ன, அது எப்படி அவங்க இது பண்றாங்கன்ற மாதிரி அது அந்த அனிமே ஸ்டைல் ஆக்சுவலா நல்லா இருந்தது. அந்த இது ஆர்ட் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்தது. அனிமேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா வந்துட்டு அவ்வளவு காசு போட்டு பண்றானுங்கல. மைல்ஸ் மொராலிஸோட ஸ்டைல்ல இருந்தது இல்ல? மைல்ஸ் மொராலிஸ் ஸ்டைல் வந்து எக்ஸாக்ட் அந்த ஸ்டைல் இல்ல, பட் ஆனா கிட்டத்தட்ட மைல்ஸ் மொராலிஸ் விட ரொம்ப கிளியரா இவங்க பண்ணிருந்தாங்க. ஏன் மைல்ஸ் மொராலிஸ் விட கிளியரானா மைல்ஸ் மொராலிஸ் வந்து ரொம்பவே அந்த 2D ஆர்ட் கார்டு ரொம்ப ஜாஸ்தி. அது 3D பிளஸ் அந்த ஆக்சுவலா மைல்ஸ் மொராலிஸ் சொல்ல வரல. நான் வந்து அனிமேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டு பி ஹீரோ எக்ஸ்னு ஒன்று இருக்கும். மேபி நீ பார்த்திருப்பியான்னு எனக்கு தெரியல. பட் அந்த அனிமேல பாத்தீங்கன்னா ஆர்ட் ஸ்டைலே மாறும். உனக்கு லிட்டரலா ஆர்ட் ஸ்டைலே வந்து எபிசோடுக்கு எபிசோட் மாறும். இப்போ எபிசோட் 8 எபிசோட் 9 பாத்தீங்கன்னா மாப்பா பண்ணிருப்பாங்க. மாப்பான்றது பெரிய டெவலப்மெண்ட் அவங்க சைட்ல அனிமே பண்றவங்க அனிமேட்டர்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இன்னும் கொஞ்சம் அனிமேட்டர்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. ஆர்ட் ஸ்டைலே மாறும். அதாவது ஒரு ஹீரோக்கும் ஒரு ஆர்ட் ஸ்டைல் மாதிரி இருக்கும். அதுல நைஸ் அப்படின்னு ஒரு ஹீரோ இருப்பாரு. அவரோட ஆர்ட் ஸ்டைல் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் இது ரொம்ப கிளியரா தான் இருந்தது பார்க்கும்போது. அதனால அதுவுமே நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சீரிஸ்க்கு. ஏன்னா அதுல நம்ம ஸ்டீவ் வந்து ரிட்டர்ன் ஆக போறாரு. என்னதான் வந்துட்டு ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலனாலுமே பட் நமக்கு அந்த கேரக்டர் அவன் வந்தா போதும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல. அது ஸ்டீவுக்கு இருக்கு. ஆனா உண்மை கரிஸ்மேட்டிக்கான ஒரு கேரக்டர் சொல்லு. அதனால சரி ஓகே அவ இருக்காங்க. ஸ்டீவ் டஸ்டினோட காம்போ வந்து நம்ம திருப்பியும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அது ட்ரெய்லர்லயே வர இருக்கும். சோ அதனால அது உண்மையிலேயே ரொம்ப எக்ஸைட்டிங்கான நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அதுல இருந்து அப்படி நம்ம இன்னொரு ஒரு சீரிஸ்க்கு நம்ம போறோம்னா அப்படியே பேக் டு பேக் வருது. இது மார்ச் வருது, அது ஏப்ரல் வருது. அதுக்கப்புறமா கொஞ்சம் 2 மாசம் தள்ளி ஹவுஸ் ஆஃப் தி டிராகனோட சீசன் 3 வந்து ஓகே கேம் ஆஃப் த்ரோன் ஹவுஸ் ஆஃப் டிராகன். சோ கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ப்ரீக்வல் தான் வந்து ஹவுஸ் ஆஃப் தி டிராகனோட சீரிஸ். அதோட சீக்வல்னு சொல்லமானா அதோட அடுத்த கொஞ்சம் வருஷம் கழிச்சு நடக்கிறதா இப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கு. நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ்னு சொல்லிட்டு அது வந்து இன்னும் 2 எபிசோட் இருக்கு. ஆன்கோயிங் அது இப்போ. ஆமா அது இப்போ ஆன்கோயிங்ல இருக்கு. சோ உங்களுக்கு யாராவது அது பார்க்கணும்னா தாராளமா பார்க்கலாம். ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸை விட நல்ல ரேட்டிங் வாங்கிட்டு இருக்கு உண்மையிலே. சொல்றேன். ஆமா அது வந்துட்டு யாருமே நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபேன்ஸ் நாங்களே வந்துட்டு ஓகே ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ஃபன்னியான ஒரு சீரிஸ். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாக்குறவங்க இந்த மாதிரி ஒரு சீரிஸ் இருக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம்
எப்படி சட்டைட் அந்த மாதிரி இருக்கும். சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். 30 minutes தான் ஒவ்வொரு சீரிஸுமே, ஒவ்வொரு எபிசோடுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளோலாம் இருக்காதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா சூப்பரா பண்ணிட்டு இருக்கானுங்க அவங்க வேற. ஏன்னா அதுல ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால அது பார்க்கணும்னா பார்க்கலாம். பட் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3 நான் சொன்ன மாதிரி அதான், அது வந்து ஜூன் மந்த் ஆர் ஆகஸ்ட் அந்த டைம்ல ரிலீஸ் ஆயிடும். ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஆன்டிசிபேட்டடான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா அதுல நிறைய சாவுகள் எல்லாம் நடக்க போகுது. அந்த மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் வர இதுவாக போறாங்க. அதெல்லாம் வந்துட்டு நீங்க வெயிட் பண்ணி இவர்கிட்ட தான் சொன்னாங்க. இந்த மாதிரி டைரக்டர் வந்து லைட்டா கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிடுங்க. கதெல்லாம் படிச்சதுனால நமக்கு தெரியும் என்ன எந்த சண்டையில எவன் சாவ போறான் எல்லாம் தெரிஞ்சதுனால உங்களுக்கு வந்து அவர் சொல்றாரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. என் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரீச்சர் சீசன் 4க்கு வெயிட் பண்றேன். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரம்முக்கு சீசன் 4 வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் வெயிட் பண்ணிக்கிருக்கேன். இது ரெண்டுமே நான் வந்து இப்போதைக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குப்பா, நான் உண்மையா சொல்லி ஆகணும், நல்லா இருக்கு உண்மையா. அதை தாண்டி வந்து ரீச்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிலிட்ரியில இருந்த ஒரு பயங்கரமான ஒரு அறிவாளி அந்த மாதிரி ஒரு சீரீஸ் எல்லாம் பாப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. அதோட சீசன் 4க்கு நான் வந்து பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் அடுத்து நைட் மேனேஜர் அப்படின்ற நம்ம இவர் இருக்கார்ல லோக்கி டாம், அவர் வந்து நடிச்சிருந்த ஒரு சீரீஸ் அதையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கிரிப்பிங்காக தான் போச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கி நடிச்ச பட்டாசு அடிக்கிறாங்க. அதான் ஆனா லோக்கி சொல்லல, லோக்கி அவர் நடிச்சார்ல லோக்கியில அவரோட நைட் மேனேஜர் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து நல்லா தான் இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. அதுவும் ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி இருந்தது. அண்ட் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ், நம்ம பில்லி புட்சட் க்ரோபாரை கையில எடுத்துட்டாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ அந்த ஒரு ஏப்ரல் வருது. அதுவும் வருது. இந்த ஜெண்டையோட அவங்க அந்த சீரிஸும் வந்துட்டு ஏப்ரல்ல தான் ரிலீஸ். ஓ என்ன ஓகே, ஜெண்டையோட சீரிஸ் ஓகே. அதுவும் வந்துட்டு ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகுது. இதுவும் ஏப்ரல் ரிலீஸ் ஆகுது. ஸோ நல்லா பேக் டு பேக் மார்ச் ஏப்ரல் வந்து நிறைய சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது அடுத்து படங்கள்னா என்ன படங்கள்னா இப்போ எப்படி நான் வந்து சீரிஸ் சொன்ன பேக் டு பேக் அப்படியே மார்ச் ஏப்ரல் வந்து நிறைய வரப்போகுதுன்னு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஜூன் அண்ட் ஜூலைல வந்து இப்படி பயங்கர பேக்டா இருக்கு. என்னடா இவ்வளோ படம் வருதா அப்படின்ற மாதிரி எல்லாமே ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம், எல்லாமே பயங்கரமான ஒரு இது பேர் வாங்கின ஒரு படங்கள், பேர் வாங்கின படங்கள். ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ ஹாலிவுட் அதை நம்ம ப்ரீவியஸான ஒரு வீடியோல பேசியிருப்போம். எல்லாம் ரீபூட் அப்புறம் பிரான்சைஸை நம்பி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட அந்த ஸ்டாக் எல்லாமே வந்து ஜூன் ஜூலைல தான் வந்து கொட்டி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து சூப்பர் கேர்ள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது வந்து டிசி ஃபேன்ஸுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான கேரக்டர் வர மாறிட்டாங்களா. ஸோ அவங்களுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வர. ஏன்னா டிசி இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு, ரீபூட் ஆச்சு அவங்களுக்கு. ஆமா, ஸோ அதனால வந்துட்டு அது ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். ஸோ சூப்பர் கேர்ள் வந்துட்டு ஜூன் மந்த் ரிலீஸ் ஆகுது. சூப்பர் கேர்ளுக்கு அப்புறமா அப்படியே நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா டாய் ஸ்டோரி 5 வந்து ரிலீஸ் ஆக போகுது. வருதா டாய் ஸ்டோரி? ஆமா, டாய் ஸ்டோரி 5 வருது. எஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச. சோ இது வந்து இதுவே வந்துட்டு ரொம்ப வருஷமா வந்து டாய் ஸ்டோரி இதோட இது வரப்போகுதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. தள்ளி போயிட்டே இருந்தது. ஆனா கடைசில வந்துட்டு இப்போ வந்துட்டு வருது அப்படின்றாங்க. டாய் ஸ்டோரி 5 வந்துட்டு இப்போ இட்ஸ் ஹேப்பனிங். சோ அது வந்துட்டு ஜூன் மந்த் வந்து நம்ம பாத்துறலாம். அப்படியே நம்ம நாஸ்டால்ஜிக்கா என்னடா பரவாயில்ல டாய் ஸ்டோரி நம்ம அப்ப பார்த்தது இப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இது என்னடா நாஸ்டால்ஜி, நான் இன்னும் ஒரு நாஸ்டால்ஜி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் என்னதுடா, அதாவது நம்மளோட ஹீமன் படம் வந்துட்டு கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி. ஆனா அந்த டயலாக் வந்துட்டு இப்ப டீசரோட இதுல வந்துட்டு வரல, ட்ரெய்லர்ல வரல. ஆமா, அது வந்துட்டு இப்ப எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டயலாக் தான் இங்க வந்துட்டு தமிழ் எலும்பன்லாம் வந்திருப்பாங்க. நீ அந்த ட்ரெய்லர் வேணா செக் அவுட் பண்ணி வேணா பார்க்கலாம். கண்டிப்பா நான் பார்க்கல, இதுவும் பார்க்கறேன். சோ எலும்பன் வந்திருப்பாங்க, வரிப்புலி இருக்கும், எல்லாமே அந்த நீங்க நம்ம என்னென்ன பார்த்தோமோ எல்லாமே இருக்கு. மாயன் இருப்பாரா? மாயன் எல்லாருமே இருக்கிறாங்கடா. அவரை போட்ட அதே பிங்க் சட்டையோட தான் இதுலயும் இருப்பானே அவன் ஹீரோ கேரக்டர். சோ அதுல இருந்து எல்லாமே இருக்கிறாங்க. சோ அது வந்துட்டு ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான உண்மையா ஒரு இது. சோ எல்லா கிட்ஸ்ல இருந்து நம்மள மாதிரி ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட்டா ஜூன் மந்த் அதுவும் வரப்போகுது. சோ அதுல இருந்து அப்படியே நம்ம பார்த்தோம்னா இன்னொரு ஒரு ஹாரர் படம், இதுவும் வந்துட்டு ஒரு நாஸ்டால்ஜியா இது பண்ண. அதான் நான் அப்போ அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தோம் அதே தான். நாஸ்டால்ஜியாவை வச்சுக்கிட்டு ரீபூட்ன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இப்போ ஹாலிவுட் ஓட்டிட்டு இருக்க மாதிரி. என்ன படம் சொல்லு? அடுத்து வரப்போறது வந்து ஒரு ஹாரர் படம். இது வந்துட்டு என்ன மாதிரி, ஆனா இது ஹாரர் இல்ல, என்ன மாதிரினா ஸ்கேரி மூவிஸோட 6th பார்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸ்கேரி மூவி நீ பாத்திருக்கியா? இல்ல, பாக்கலையா? ஆனா இது வந்து ரொம்ப ஃபேமஸான, இப்போ நமக்கு எப்படி தமிழ், அதான் நம்ம கோலிவுட்க்கு எப்படி தமிழ் படம் படம் அந்த மாதிரி ஹாலிவுட்க்கு வந்து ஸ்கேரி மூவி. ஓ அப்படியா? சோ ஸ்கேரி மூவில வந்துட்டு அப்படியே ஃபுல் ஸ்பூஃப் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மத்த படத்தோட இதுல ஹாரர் படத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த டெக்னாலஜி என்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி ஹாரர் படத்துல என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷன் படத்துல என்ன பண்ணுவாங்கன்றது எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்கேரி மூவிஸ்ன்ற அந்த ஒரு இதுல வந்துட்டு ஸ்பூஃப் பண்ணுவாங்க. ரொம்ப பயங்கரமா ஸ்பூஃப் பண்ணுவானுங்க, ரொம்ப ராவா ஸ்பூஃப் பண்ணுவானுங்க. ஓகே ஓகே, புரியுது புரியுது. சோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் அப்போ வந்து 90s
அப்புறம் 2000 early 2000s வந்துட்டு ரோஸ்ட் அந்த படம் அப்ப ஒரு நல்ல ஒரு ரோஸ்டான ஒரு படம். ஸோ அந்த படம் அப்பெல்லாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பெருசா அது வரல. அந்த மாதிரி இருக்கும்போது தான் அது என்ன வரல நாங்க வர வைப்போன்ற மாதிரி இப்போ எங்களுக்கு அதான் வேலை. அதெல்லாம் வரல, நான் வர வைக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போ திருப்பி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ எப்படி நான் ஹாரர் படம் வந்துட்டு இப்போ ஸ்காரி மூவி திருப்பி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்றோம், அதே மாதிரி இன்னொரு ஒரு ஹாரர் படம் வந்து திருப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க, தி மம்மி. மம்மி கம்மிங் வந்து நாட் ஜூன்ல இல்ல ஏப்ரல்ல வருது. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு ஹாரர் படம், நாஸ்டால்ஜிக்கான படம். ரீபூட்டா இல்ல வேற கான்செப்டே எடுத்து ரீபூட் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ வேற அதுதான் ரீபூட், வேற கான்செப்ட். ஆனா அந்த மம்மின்ற ஃபேக்டர் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு வேற வேற ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அண்ட் ஜேம்ஸ் வான் தான் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கிறதுனால நல்ல ஒரு டீசர் பார்க்கும்போதே வந்து பயங்கர ஹாரர் வைப் ஒன்று வந்தது. ரொம்ப கமர்ஷியலா எடுக்காம ஒரு ப்ராப்பர் ஹாரர் ஜோன்ல எடுக்கிற மாதிரி இருந்தது. லிட்டரலா நான் அதெல்லாம் செக் பண்ணலங்க. நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் கை. இவர் தான் வந்து ஃபுல் சினிஃபைல் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. இல்ல அது வந்துட்டு அதான் தெரியுதான் சொல்றேன். ஸோ அது வந்துட்டு இப்போ ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. நல்ல ஒரு ஹாரர் படம் பார்க்கணும், மம்மி ஃபேன்ஸ் எல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கரெக்டான டைம் போய் ஜாலியா மூவி பார்க்கறவங்க யாராவது இருந்தீங்க ஆர் இந்த மாதிரி ஒரு ஸ்பூப் படம்லாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க ஜூன் மந்த் போய் ஸ்கேரி மூவி 6 போய் பாருங்க. நம்ம அப்படியே ஜூலைல வந்துட்டு ஜம்ப் பண்ணோம்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஆமாடா, அதுக்கு நான் வெயிட்டிங் பண்ணி அது வந்துட்டு நம்ம யார் தான் வெயிட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ ஸ்பைடர்மேன் படம் வந்தாலே வந்து வெயிட் பண்ற ஒரு கேரக்டர் தான் நம்ம ஃபேன் ஃபேவரட் ஸ்பைடர்மேன். அதான் நீங்க அனிமேஷன் கொடுத்தாலும் நான் பாக்குறேன், படமா கொடுத்தாலும் பாக்குறேன். ஏதாவது ஒரு படத்துல கேமியா வராங்களா, அதுவும் இப்போ வெனம் 2 எல்லாம் அப்படிதான் ஹிட் ஆச்சு. ஸோ அதனால அதுக்கும் போய் பாக்குறேன். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால இது வந்துட்டு ஜூலை மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கும் ஒரு பயங்கரமான எக்ஸைட்டிங்கான ஒரு இது இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஸ்பைடர்மேன் படம் லைக் அதில் வர கேரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல வந்துட்டு வரப்போறது இல்லை. அது என்ன ப்ராஜெக்ட் நான் லேட்டராக சொல்றேன்னு வர சொல்லியிருந்தேன். அதை நான் லேட்டரா சொல்லிக்கிறேன். அது எப்பயோ தெரிஞ்சிருக்கும். ஸ்டில் நான் லேட்டரா சொல்றேன். ஏன்னா அது பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அதான் ஸோ அதுல வரப்போறது இல்லை. ஸோ அதனால நம்ம வந்துட்டு ஐயோ அதுல இல்லையா அப்படின்னு நம்ம ஏக்கத்தெல்லாம் தீச்சிருக்கிறது தான் இது. ஸோ அதனால இதுல நம்ம பார்த்து தீர்த்துக்கிட்டோம்னா இதோட ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு நம்ம திருப்பி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்னடா ஸ்பைடர்மேன்லாம் சொல்றேன், முக்கியமான படம் எங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது தி ஆடிசி. ஆமா, அது வந்துட்டு ஜூலை மந்த்ல ஆடிசி யாரோட படம்? நோலன் படம். ட்ரெய்லர்லாம் பயங்கரமா இருந்தது. அதுவும் நம்ம டாம் ஹாலண்ட் தான். ஆமா ஆமா, அதுலயும் டாம் ஹாலண்ட் இருக்காங்க, ஜெண்டையா இருக்காங்க. இதுலயும் டாம் ஹாலண்ட். ஆடிசி வந்து நான் சொன்னா யாரும் சிரிக்க கூடாது. நான் இப்பதான் ரீசெண்டா அசாசின் கிரிட்டோட ஆடிசி கேம் ஆடிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. அதுதான். ஆனா வந்துட்டு உண்மையிலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் டாப் 3 எடுத்தோம்னா ஆடிசி கண்டிப்பா டாப் 2ல இருக்கும். ஸோ ஆடிசி கிறிஸ்டோபர் நோலனுக்காகவே பார்க்கணும்லாம் நம்ம அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கோம்ல. ஸோ அந்த படம்லாம் ஓகே பாத்திரலாம்னு எக்ஸைட்டடா இருந்து அப்படியே ஜூலைல இன்னும் 2 படம் வந்தோம்னா ஈவில் டெட் பர்ன் அந்த படத்தோட இது வந்துட்டு ஜூலைல தான் வரப்போகுது. மினியான்ஸ் 3 வந்துட்டு வரப்போகுது. மினியான்ஸ் 3 அதுவும் ஒரு ஃபேன் ஃபேவரட், பயங்கரமான ஃபேன் ஃபேவரட்டானது. அண்ட் இப்போ வந்துட்டு நோலன் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு ஒரு பெரிய தலை ஞாபகம் வருது. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவங்களோட படம் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இல்ல ஜூன்ல அது ரிலீஸ் ஆக போகுது. டிஸ்க்ளோஸ் த டேட்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு திருப்பி அவரோட பேக் டு அவரோட ரூட்ஸுக்கு போயிருக்காரு. ஐ மீன் இந்த ஏலியன் சைஃபை அவர் எப்பவுமே அந்த மாதிரி படம் பண்றதுலாம் பயங்கரமான ஒரு ஆளு. போன வாட்டி பண்ணும்போது வந்துட்டு ஃபேபிள்ஸ்மேன் சொல்லிட்டு லைக் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோபயோபிக் மாதிரி அவர் ட்ரை பண்ணிருப்பாரு. புதுசா ட்ரை பண்ணுவார் நிறைய. இந்த சைஃபை ஏலியன்ஸ்லாம் வந்துட்டாருன்னா பயங்கரமான ஒரு ஆள் அவர். ஸோ அதுதான் இப்போ திருப்பி அவர் கையெடுத்திருக்காரு. ஸோ டிஸ்க்ளோஸ் த டே அது வந்துட்டு ஜூன்ல ரிலீஸ் ஆக போகுது. நோலனோட படம் ஆடிசி வந்துட்டு ஜூலைல ரிலீஸ் ஆகுது. நோலனோட படம் ஆடிசினா புரியும்டா, ஆடிசி தானேடா. நோலன் படம்னாலே புரியாதுன்னு ஏதாவது ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணா அந்த நோலன் படம்னாலே புரியாது அப்படின்னு இல்ல. இது அப்படி இல்ல. ஏன்னா இது நோலன் படம் இல்ல. ஐ மீன் இது வந்து ஆடிசி ஆல்ரெடி இருந்த ஒரு இது. ஸோ புக்ல எல்லாம் இருந்த என்ன இருக்கோ அதை தான் அவங்க எடுத்தாகணும். ஆனா உனக்கு அதுவும் புரியாம பண்ணும். அதுதான் வந்துட்டு நோலனோட டைரக்ஷன். அப்படியே கிளைமேக்ஸ் வரத ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டிட்டு ஃபர்ஸ்ட் சீன் வந்தது 4வது சீன்ல காட்டி உனக்கு என்னடா நான் போயிட்டு சாதாரண இது கதை தானே, தெரிஞ்ச கதை தானே, அதே எனக்கு குழப்பிச்சிட்டீங்களான்ற மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு பண்ணிடுவாரு. உன் கதையை உன்கிட்ட சொல்றதே அவர் உனக்கு தெரியாத மாதிரி சொல்ற ஆளு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது டேய் நான் புக்ல படிக்கும்போது இப்பெல்லாம் இல்லையடா அப்படின்ற மாதிரி உனக்கே இருக்கும் பார்க்க மாட்டேன். ஸோ அதுக்காகவே வந்து ரொம்ப வெயிட் பண்ணி ஏன்னா இருக்கிற கதை இவர் எப்படி மாத்தி சொல்ல போறாரு, இவரோட வே ஆஃப் ரைட்டிங் என்ன, ஸ்டோரி டெல்லிங்லாம் எப்படி இருக்கணும். ஸோ அதுதான் ஜூலைல வந்து அதேதான் மினியான்ஸ் அது இதெல்லாம் சின்ன சின்ன இது வந்தாலும் மேஜரா இருக்கிறதுனா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, அப்புறமா தி ஆடிசி, தீய சக்தி தூய சக்தி மாதிரி இந்த 2 படம். ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ட்ரையா போனாலுமே வந்து செப்டம்பர்ல வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு காம்போவான்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு படம். அதுதான் வந்துட்டு டிக்கர்னு சொல்லிட்டு ஒரு படம். அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்துட்டு நம்ம டாம் க்ரூஸ் நடிக்கிறாரு. வாவ்,
அந்த மனுஷனா 70 வயசா எவ்வளவு வயசு 63 வயசு 70 வயசு அவரு இது அவர் வேம்பயர் சோ அவர் நடிக்கிறாரு. எனக்கு அவர் நடிக்கிறது கூட எனக்கு ஆச்சரியமா இல்ல. அவர் யார் டைரக்ஷன்ல நடிக்கிறாருன்னு எனக்கு ஆச்சரியம். அலெக்சாண்ட்ரோ இனாரிட்டோ அவரோட டைரக்ஷன்ல அவங்க நடிக்கிறாங்க. ஓகே, ஏன் அப்படி சொல்ற? ஏன் அப்படி நடிக்கிறாங்கன்னா அது வந்துட்டு எப்படி சொல்றது, அவர் எப்பவுமே ஆக்ஷன் படம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. இனாரிட்டோ வந்துட்டு அவர் ஃபேமஸ் ஆனதே வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு பயங்கரமான எப்படி ராவான எடுக்கிறது, சரியலான படம் எடுக்கிறதுல தான் அவரோட இது. லைக் இவர்கள் வந்து டோட்டல் ஆப்போசிட் தான் வந்து இனாரிட்டோ. அவர் இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா படம் தின்னி கொட்டை போட்டவர்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு ஹைப்பர் லிங்க் ஃபிலிம்ஸ்ல. சோ அந்த மாதிரி ஒரு காக்கா கத்தினே இருக்கு. ஏன்னா வேற பார்த்துட்டு பேர்ட் மேன் ஒரு படம் பண்ணிருக்காரு. எப்படி லிங்க் பண்ண பாத்தியா? இதெல்லாம் கேட்கணும் நீ தலையெழுத்து இல்ல. சோ அதான் அதனால வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஸ்டார் வந்து சேரும்போது எப்படி வரப்போகுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா அவங்க வந்து ஒரு பியூர் காமெடி ஃபிலிம் ஒன்று எடுக்க போறாங்களாம். டாம் க்ரூஸா? காமெடியா? ஆமா. சோ அதுதான் சொன்னேன், இது வந்துட்டு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட். ஏன்னா வந்துட்டு ஒரு இப்படி எடுத்துட்டு இருக்க ஒரு டைரக்டர் மாதிரி அப்படின்னு எடுக்க போறாரு காமெடி ஃபிலிம். நடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இப்படி இருக்கிற டைரக்டரோட இப்படி ஒரு காமெடி படம் பண்ண போறாரு. சோ அதான் ஒரு கலகலப்பு. சோ அங்க அதுல இருந்து அப்படியே நம்ம இன்னொரு படம் வந்தோம்னா இந்த படமா அப்படின்ற மாதிரி இன்னொரு படம் செப்டம்பர்ல சொல்ல வந்துகிட்டே இருக்கு. அதுதான் சொன்ன பயங்கர பேக்டா இருக்குன்னு. சோ அது என்ன படம்னா அவெஞ்சர்ஸ். ஆனா நீ நினைக்கிறது இல்ல, எண்ட்கேம். எண்ட்கேமா? ஆமா, ரீ ரிலீஸ் பண்றீங்க. ஆமா, செப்டம்பர் மந்த் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் வந்து ரீ ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓ ஓகே ஓகே. கமலா தியேட்டர்லயா? கமலா தியேட்டர்ல இல்ல, இது வந்துட்டு வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ண போறாங்க. கமலா தியேட்டர்லயும் பண்ணுவானுங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அது வந்துட்டு நம்ம நார்மலா பார்த்து அப்போ எண்ட்கேம் மாதிரி இருக்க போறது இல்ல. ப்ளூரே 4K தான் வச்சிருப்பீங்களா? அப்பவே அது ப்ளூரே 4K தான்டா. இப்போ அதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து ஆட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. வாவ், ஓகே. ஏன்னா அது வந்து டைரக்டா இன்னொரு படத்தோட கனெக்ட் ஆக போகுது. அந்த படம் என்னடா அது நான் லாஸ்ட்ல தான் சொல்லுவேன். சோ அந்த படத்தோட கனெக்ட் ஆக போறதுனால அது வந்துட்டு அவங்க அதுக்காக தான் இப்போ ஸ்பெஷலா ரீ-ரிலீஸே பண்றது. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா அவங்க வந்து விட்ட இதை வந்து பிடிக்கணும், லைக் கலெக்ஷன். சோ அதனால வந்துட்டு இது வச்சு அப்படியே ரீ-ரிலீஸ் பண்ணா திருப்பி எக்ஸிஸ்டிங் கலெக்ஷன்ல ஆட் ஆகும். அப்படியே இருக்கும். ஆமா, அது மாதிரி அவங்க நிறைய வாட்டி பண்ணுவாங்க. அதனால தான் நிறைய ஹாலிவுட் படம் வந்து ரீலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. மெயினா ஐமேக்ஸ் ரீ-ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஐமேக்ஸோட காஸ்ட் உனக்கே தெரியும். சோ அப்படியே ஒரு 2 வாரம் பண்ணா கூட அப்படியே பாதி காசு அப்படியே அழியலாம்ன்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். சோ அதனால இப்போ அதுவும் ரீசன். அண்ட் வந்துட்டு ஒரு கனெக்ட் ஆக போகுதுன்றதுக்காக ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் வச்சு அதுக்காகவே வந்து புது ஆடியன்ஸும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. பார்த்தவங்களே வந்து பார்க்காம புதுசாகவும் வந்து பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் செப்டம்பர் மந்த் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம். அதுல இருந்து அப்படியே வந்தோம்னா அந்த லாஸ்ட் 2க்கு முன்னாடி ஒரு 3 படம் இருக்கு. ஸோ அந்த 3 படம் என்னன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அது நமக்கே தெரியும். வித்யுத் ஜம்வால் நடிச்சிருக்காரு. தப்பி தவிர தனுஷ் நடிச்சிருக்காருன்னு வர மாதிரி இருந்தது. ஏன்பா, நல்ல கேஸ்டிங்கா தான் இருந்திருப்பாரு. இல்லடா, செட் ஆகிருக்காதுடா. அது நீ வந்துட்டு சர்க்காசம் பண்றதுக்காக கரெக்டான கேஸ்டிங்ன்ற அப்படிலாம் இல்ல. டால்சிமோட இது அப்படிதான் இருக்கும் கேம். ஆனா அவரை ட்ரோல் பண்றதுக்கு அதான் சொல்லுவாங்க. நல்ல வேலை அவர் நடிக்காததே நல்லதா போயிடுச்சு. பரவாயில்ல. அதனாலதான் அந்த படம் வந்துட்டு அவங்க ஹாலிவுட் ஃபேன்ஸும் சரி, நம்மளோட இந்தியன் ஃபேன்ஸும் வித்யுத் ஜம்வால் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல இருந்து அப்படியே நம்ம இன்னொரு படம் வந்தோம்னா ஆங்கிரி பேர்ட்ஸ் 3 வந்துட்டு வரப்போகுது. ஆங்கிரி பேர்ட்ஸ் நான் கேம் விளையாட்டு இருந்தேன். நிறைய நல்லா இருக்கும் அந்த படம். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா நம்மளோட என்னடா ரொம்ப ஹாலிவுட்டா போதே, நம்ம இந்தியன் சைடுல எதுவுமே இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ராமாயணா வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் நவம்பர்ல ரிலீஸ் ஆகும். ஹான்ஸ் ஜிம்மர், இவர் ஏஆர் ரஹ்மான். ஹான்ஸ் ஜிம்மர், ஏஆர் ரஹ்மான். 4000 crores. என்னது படத்தோட பட்ஜெட்? 4000 crores. ஆமாண்டா. நான் 4 RRR கலெக்ஷனை சொல்றேன். 400 crores நம்ம அவ்வளவு யோசிப்போம். 4000 crores டே எப்படா 500 கோடிக்கே வந்துட்டு 500 கோடிடா. அதுக்கே வந்து விநாயக் மயாதா எல்லாம் பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. 4000 கோடி எங்க இருக்குது பாரு. அவ்வளவு படம் எங்கிட்ட இருக்கு? சரி பரவாயில்ல, இருக்கு. புரியல அவ்வளவு படம் யார்கிட்ட இருக்கு. சோ அதான் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் இதுல வந்துட்டு அந்த படமும் இருக்கு. சோ அதனால இந்த ஒரு 3 படம் சொல்லிட்டு நம்ம இந்த லாஸ்ட் 2 படத்தோட இதுக்குள்ள வரும்போது அதுல என்ன படம் இருக்குன்னா டியூன் பார்ட் 3. எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டியூன் பார்ட் 3. ஆனா டியூன் 2 வந்ததுக்கு அப்புறம் டியூன் அதுவா டியூன் 3 will be named as Dune 3. அது வந்து Dune 3 will be named as Dune Part 3 அப்படின்னு வந்துச்சு. டேய் என் பேரு கோபால், என் ஊர்ல எல்லாம் கோபால்னு கூப்பிடுவாங்கன்ற மாதிரி அதை வர சொல்லுங்க. டேய் எதுக்குடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த படம் வரப்போகுது. ஏன்னா அது வந்துட்டு லைக் யூஸ்வலி முன்னாடி ஏன் அந்த மாதிரி அந்த கான்ட்ரவர்சி வந்துச்சுன்னா, முன்னாடி வந்துட்டு Dune 3 வந்துட்டு தி மெசையான்னு சொல்லிட்டு வைக்கல மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிதான் அவங்க சொல்லிட்டும் இருந்தாங்களே Dune 3 வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்ல, நாங்க வந்துட்டு ஏன்னா நீ பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி தான் டியூன் டைட்டில்ஸ் இருக்கும். நாங்க அப்பெல்லாம் போல நாங்க திருப்பியும் டியூன் பார்ட் 3 தான் வைக்க போறோம்னு சொல்லும்போது டியூன் 3 will be டியூன் பார்ட் 3 ன்னு சொல்லி இது வருது ட்வீட். சோ அது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். சினி ஃபைல்ஸுக்கும் சரி, நார்மல் ஆடியன்ஸுக்கும் சரி, அந்த ஸ்டோரி வேர்ல்டு அந்த இதுக்குமே வந்துட்டு நிறைய பேர் அந்த படம் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமலே போயிருக்கலாம். பிடிக்காம போறதுக்கு இந்த இது வந்துட்டுனா அது கொஞ்சம் ஸ்லோவா போகும். ஆமாண்டா, அந்த வேர்ல்டை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப அது வந்து கிட்டத்தட்ட நோலன் படம் மாதிரி தான் இருக்கும்.
ஸோ மண்ணா இருக்கும் அங்கிட்ட அங்கிட்டு அப்படியே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். உனக்கு வந்துட்டு அது ஒரு ஃப்ளோ அப்படியே கரெக்டாக பார்த்தா உனக்கு புரியணும். அதான் நம்ம நிறைய இதெல்லாம் இருக்கும்ல, அதனால நிறைய ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணோம். ஈஸி வே இல்லை அந்த படம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்காதுல்ல. ஸோ அதனால வந்துட்டு அப்படி இருக்கும். பட் ஸ்டில் அது ரொம்ப முக்கியமான படம். விஷுவல் ட்ரீட் எப்படி இந்த அவதாருக்கு வந்து இதை சொல்லி முட்டு கொடுப்பாங்க, விஷுவலாக உங்களுக்கு நல்லா இருக்கும், விஷுவலாக இருக்கும். அந்த மாதிரி இதுவும் நீங்கள் சொல்லலாம். விஷுவலாக ரொம்ப சூப்பரான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அது தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த லாஸ்ட் ஃபைனல் ஏன் அப்புறம் சொல்கிறேன் ஃபைனல் பீஸ் ஆஃப் கேக் என்னதுப்பா? அதுதான் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் அப்பயே ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதுதான் வந்துட்டு இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஹைப்டு, ஆன்டிசிபேட்டட், எக்ஸைட்டிங் எல்லாமே சொல்லலாம். நியூ மாஸ்க் சேம் டாஸ்க் தானே, அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட். இது வந்துட்டு மேபி ஹைப் இல்லாதவங்களுக்கு கூட, ஏன்னா என்னடா இதெல்லாம் அவ்வளோ ஹைப்லாம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம் வரும்போது ஒரு பயங்கர ஹைப் வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ கேரக்டர்ஸ், அவ்வளோ ஸ்டார்ஸ், நம்ம வந்துட்டு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்டார் கேஸ்ட் வந்து அதுல இருக்காங்க. ஆனா இதுல வந்துட்டு என்ன ஒரு 10% 15% ரிவீலே பண்ணாங்களே. தார் இருக்க போறாங்க, ராபர்ட் டவுனி ஜூனியர் ஆல்ரெடி அவர் இருந்ததுனால தான் டூம்ஸ்டேக்குன்ற ஒரு ஹைப்பே ஆக ஆரம்பிச்சது. ஸோ அவங்க இருக்க போறாங்க, கிறிஸ் எவன்ஸ் இருக்க போறாங்கன்னு இப்பதான் வந்துட்டு எல்லாமே ரிவீல் பண்ணாங்க. அதெல்லாம் ஸ்டீவ் ராஜர்ஸ் will return in doomsday. அத வச்சு நிறைய மீம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு இவரை வந்துட்டு இருக்காங்க டூம்ஸ்டே. ஆனா உண்மையிலே வந்து அந்த படம் அந்த மாதிரி தான். நீ வந்துட்டு இப்படி என்ன இவங்களா இருக்காங்கன்ற அளவுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அந்த படத்துல. அதை போட்டு டபுள் மடம் தான் சீக்ரெட் வார்ஸ். அது நம்ம இப்ப பேசுறதுக்கு நம்ம வந்து அப்புறம் பேசிக்கலாம். ஸோ அதான் ஸோ இருக்கிறதுல பயங்கரமான மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் எக்ஸைட்டடான ஒரு ப்ராஜெக்ட் இதுதான் டூம்ஸ்டே. அது வந்துட்டு கலெக்ஷனும் வந்துட்டு அது அவ்வளோ ஹைப்பாக வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுதான் நம்பர் 1 அடிச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது இப்பவே ஒரு வருஷம் கழிச்சு வரப்போகுது, டிசம்பர்ல வரப்போகுது, டிசம்பர் 18. இப்பவே அதுக்கு வந்து 4 டீசர் விட்டு கவுண்ட் டவுன்ல அது ஓடிட்டு இருக்கு. கவுண்ட் டவுன்லாம் ஸ்டார்ட் பண்ணி 4 டீசர் விட்டு அவ்வளோ ப்ரொமோஷனுக்கு வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரினும் வந்துட்டு அந்த டூம்ஸ்டேல இருக்க போறாங்க. அண்ட் அதுல வந்துட்டு டெட்பூலோட வந்துட்டு ப்ரொமோஷனல் அவர் வந்துட்டு எப்படி அவரோட ப்ரொமோஷனல் மேக்ஸிமம் எஃபர்ட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஓகே, ஸோ அவங்க தான் வந்து படத்துக்குலாம் ப்ரொமோட் பண்ணுவாங்களே. ஸோ அந்த ப்ரொமோஷன் கம்பெனி வந்துட்டு டூம்ஸ்டேக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் அதனாலே வந்துட்டு பயங்கர ப்ரொமோஷனும் அங்கே வந்துட்டு ஹைப் ஆகி அப்படியே பயங்கரமா ஒரு கோலாகலமான செலிப்ரேஷன் மூமெண்டா இருக்க போது. ஸோ அதை வந்துட்டு தவறாம எல்லாரும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. தடங்கல்களா ஸோ அதான் இதெல்லாம் தான் இந்த வருஷத்தோட பேக்கடான ஒரு ப்ராஜெக்ட்ஸ். எஸ். ஸோ இதுதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு படத்துக்குலாம் தான் ஒரு ஹைலி ஆன்டிசிபேட்டட் படங்களாக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் என்னைய விட நிறைய எனக்கு தெரியும். ஸோ நீயும் அப்பப்போ தெரியும் கோத்து விடுறான். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைப்பா, நான் வந்து பார்த்து என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது தெரிஞ்சு வைக்கிறது இதில் ஷேர் பண்ணுறோம். அப்படியே வந்து நாங்கள் அப்படியே பெரிய மேதாவி, எங்களுக்கு வந்து படம் எடுக்க தெரியும், இதெல்லாம் தான் ஆஸ்பெக்ட் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4 பேர் டீ கடையில் எல்லாரும் ஒரு எப்படி சொல்ற ஒரு ஆடியன்ஸ்க்கு எப்படி இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஆசைப்படுற ஒரு படங்களை நாங்க டிஸ்கஸ் பண்றோம். அப்படியே இது 2 பேர் பண்றோமா, 2 பேர் கிடையாது 3 பேர் நீங்களும் சேர்ந்து நம்ம அப்படியே பண்றோம். ஏன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு மோட்டிவ்ல தான் இந்த ஒரு வீடியோ நாங்க எடுத்துக்கிறோம். அண்ட் அதே போல இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். நிறைய பேர் ஆக்சுவலா கேட்கறாங்க எங்க இந்த வீடியோ எல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மனசு வச்சா பண்ண முடியும். எப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம். எஸ் கைஸ், இதெல்லாம் தான் நாங்க வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம். ஜஸ்ட் ஒரு சேர்ந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுவாங்க அப்படிங்கறது நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மொட்டை மாடி மேயர்கள் ஒரு பயங்கரமான ஷோவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மொட்டை மாடி மேயர்கள் உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே போல இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from yours randomly ஸ்ரீராம். தேங்க்ஸ்ரா. வணக்கம் சொல்லுங்க.